வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹீரோ வ்ளாக் பாய் பேசுகிறது. நான் கேட்குறது நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஏகப்பட்ட சுண்டக்காய் செடியை பார்க்கும்போது சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அப்பா தான் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு தொக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. வழக்கம் போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடியெல்லாம் பறித்து வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு சுண்டக்காய் செடியை தேடினேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெட் ரோஸ் இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு நாளைக்கு பறிக்கலான்னு விட்டுட்டு போயிட்டேன். காட்டில் பச்சை பசேன்னு இருக்கிற சுண்டக்காய் செடியிலேருந்து நமக்கு தேவையான கொஞ்சம் இளங்காயாக இருக்கிற சுண்டக்காவை பார்த்து பொரிச்சிக்கலாம். சுண்டக்காய் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கிறதுனால மாதத்துக்கு 2 வாட்டியாவது அதை உணவில் சேர்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அது நல்லது. மண்பானையில் சுத்தமான தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா கொண்டு வந்து சுண்டக்காய் போட்டு நல்லா வரிசை அலசிக்கணும். வீட்டிலேருந்து சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, பூண்டு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா 3 தக்காளியை எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் ஒரு இடிகளை எடுத்து சுண்டக்காவை போட்டு நல்லா இடித்து அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்பயும் போல் ஒரு மண் சட்டி எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இடித்து வச்சிருக்கிற சுண்டக்காயை எடுத்து போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதை எடுத்து தனியாக வச்சுட்டு திருப்பியும் அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். நம்ம எட்டி வச்ச ஒவ்வொரு பொருளையும் ஆர்டராக இறக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, 3 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை கையில் எடுத்து அதையும் போட்டு நல்லா வணக்கலாம். அடுத்து பொடியாக வெட்டின 3 தக்காளியை எடுத்து அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் புளிக்குழம்பு தூள், இது 3யுமே போட்டு நல்லாவே கலக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு நம்ம இடித்து வச்சிருக்கிற அந்த சுண்டக்காவை இதில் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் தென்னமரத்துலேருந்து தேங்காய் உடச்சிட்டு வந்து அதிலேருந்து அரை மூடி தேங்காவை எடுத்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் இதில் கலந்து விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour நல்லாவும் கொதிக்க விட்டு அதோடைய பச்சை வாசனை போயிட்டு மொத்தமாக அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சுண்டக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சுடு சாப்பாட்டோட போட்டு நல்லாவும் வரசி அதுக்கப்புறம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.